சொல்யூஷன் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் மெத்தட் வந்து மெத்தட் ஆஃப் ட்ரையாங்குலரைசேஷன். இப்போ வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க. a11 x1 plus a12 x2 plus a13 x3 is equal to b1, a21 x1 plus a22 x2 plus a23 x3 is equal to b2, a31 x1 plus a32 x2 plus a33 x3 is equal to b3 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறோம். ax is equal to b அப்படின்ற மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறோம். ஏன்றது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஏன்னு எடுத்து எழுதுகிறோம். எக்ஸுன்றது வந்து இந்த எக்ஸ் வேரியபிள்ஸை வந்து எக்ஸில் எழுதுகிறோம். பீன்றது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் இருக்கிறத பியில் எடுத்து எழுதுகிறோம். ஸோ இந்த ஏவோட வேல்யூ வந்து a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 a33 அப்படின்னு வருது. x is equal to x1 x2 x3, b is equal to b1 b2 b3. இப்போ நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி x1 x2 x3யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இந்த ட்ரையாங்குலரைசேஷன் மெத்தடில் நம்ம பண்ணுவோம். a இஸ் ஈக்குவல் டு LU, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். எல்ன்றது வந்து லோவர் ட்ரையாங்குலர், யூன்றது வந்து அப்பர் ட்ரையாங்குலர். லோவர் ட்ரையாங்குலரில் மட்டும்தான் வேல்யூ இருக்கும், அதுதான் வந்து லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலரில் மட்டும் வேல்யூ இருந்தால் அது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். லோவர் ட்ரையாங்குலரில் வந்து டயக்னலில் வந்து 1 இருக்கும், அப்பர் ட்ரையாங்குலரில் வந்து டயக்னலில் வேல்யூஸ் இருக்கும், பேலன்ஸ் இடம்லாம் வந்து 0 இருக்கும். ஏன்ற இந்த ஒரு மேட்ரிக்ஸ் வந்து LU அப்படின்னு டீகம்போஸ் ஆகுது. லோவர் ட்ரையாங்குலராகவும் அப்பர் ட்ரையாங்குலராகவும் டீகம்போஸ் ஆகுது. அதுதான் வந்து A இஸ் ஈக்குவல் டு LU. எல்லையும் யூவையும் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ வந்து நம்ம டேரெக்டாக L21க்கு வந்து A21ஓட வேல்யூவை எடுத்து எழுத முடியாது. இதை வந்து மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து இதோட ஈக்குவேட் பண்ணால் தான் வந்து L21 L31 L32 இதுக்கெல்லாம் U11 U12 U13 இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதை வந்து கடைசியாக சொல்கிறேன். a is equal to LUவா அதை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா LU x is equal to b அப்படின்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மாறுது. அதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போ இந்த UXஐ வந்து UX வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம், yன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ UX is equal to y, அதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போது இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை கொண்டு போய் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா UXக்கு பதிலாக yன்னு வரும், LY is equal to b அப்படின்னு வரும். இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வந்து வேணும். அதுக்கு வந்து UX is equal to yயா, ஒய்யோட வேல்யூவும் நமக்கு தெரியாது. ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபிஃப்த் ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எல்லுக்கு வேல்யூ தெரியும், பிக்கும் நமக்கு வேல்யூ தெரியும். அதுலேருந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த ஒய் வேல்யூவை கொண்டு போய் ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். யூக்கும் நமக்கு வேல்யூ தெரியும், அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். எல்லோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறோம். 1 0 0 L21 1 0 L31 L32 1. ஒய்க்கு வந்து y1 y2 y3 நம்ம வேல்யூ கொடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு பிக்கு வந்து b1 b2 b3 நமக்கு தெரியும். அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இப்போ வந்து இதை ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா y1 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0ன்னு வரும். ஸோ வந்து y1 ஈக்குவல் டு b1. அடுத்து வந்து செகண்ட் ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணுறோம். L21 y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு b2 அப்படின்னு வரும். அதே மாதிரி தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலமாக மல்டிப்ளை பண்ணுறோம். L31 y1 ப்ளஸ் L32 y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு b3 அப்படின்னு வரும். இப்போ இந்த y1ஓட வேல்யூவை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி y2க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா y2க்கு ஒரு வேல்யூ வரும் நமக்கு. அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி y3க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு y3க்கு ஒரு ஆன்சர் வரும். இப்போது இந்த y1 y2 y3 வேல்யூவை நம்ம வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். UX is equal to yயா, இந்த yன்ற இடத்துல y1 y2 y3 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கும். Now equation 4 become equation 4 வந்து UX is equal to y, yயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு வேல்யூ தெரியாது, x1 x2 x3 வச்சுக்கிறோம். யூவோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம். U11 U12 U13 0 U22 U23 0 0 U33. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி இதோட ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா x1 x2 x3க்கு நமக்கு வேல்யூ கிடச்சிரும். எல்லோட வேல்யூவையும் யூவோட வேல்யூவையும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஏவோட அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து எல்லோட வேல்யூவை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து யூவோட வேல்யூவை எடுத்து எழுதிக்கிறோம். இது வந்து ஏக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ நம்ம கொஷின்லேருந்தே எடுத்துப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் ரோவையும் இந்த ஃபஸ்ட் ரோவையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா U11 is equal to A11, U12 is equal to A12, U13 is equal to A13 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அடுத்து வந்து ஃபஸ்ட் காலமையும் இந்த ஃபஸ்ட் காலமையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஆல்ரெடி இதை நம்ம பண்ணியாச்சு, ஸோ வந்து விட்டுறோம். பேலன்ஸ் இருக்கிறத ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா L21க்கும் L31க்கும் நமக்கு கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். அடுத்து வந்து செகண்ட் ரோவில் பேலன்ஸ் இருக்கிறது பண்ணுவோம், ஈக்குவேட் பண்ணுவோம் இதோட. அடுத்து தேர்ட் ரோவில் பேலன்ஸ் இருக்கிறத ஈக்குவேட் பண்ணுவோம்.
ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல L21, L31, L32 ஓட ஆன்சரும் கிடச்சிரும். U11, U12, U13, U22, U23, U33 இதுக்கான வேல்யூஸும் கிடச்சிரும். அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். அதை யூஸ் பண்ணி தான் இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம போடுவோம். இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் சொல்கிறேன், ஈஸியாக புரிஞ்சிடும். Solve the following equation by triangularisation method. 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த AX is equal to Bன்ற ஃபார்மேஷனில் எழுதுகிறோம். இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் வந்து ஏல எடுத்து எழுதுகிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ஸ்னா 2, 1, 4 அது வந்து ஃபஸ்ட் ரோல் எழுதிக்கிறோம். 8, -1, 2 அது செகண்ட் ரோல் எழுதிக்கிறோம். 4, 11, -1 இது வந்து தேர்ட் ரோல் எழுதிக்கிறோம். இப்போ எக்ஸ்ன்றது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேரியபிள்ஸ். இங்கே வந்து XYZன்றது தான் வேரியபிள்ஸ், எல்லாத்துலேயுமே XYZ தான் இருக்குது. ஸோ வந்து XYZ நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் எக்ஸுக்கு. அடுத்து பின்றது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் இருக்கிற வேல்யூஸ் வந்து பி, அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக அடுத்து வந்து A is equal to LU. Lோட வேல்யூ நமக்கு தெரியும், ஜென்ரல் ஈக்குவேஷன்லேயே பார்த்துருப்போம். L is equal to 1, 0, 0, L21, 1, 0, L31, L32, 1. அதே மாதிரி Uக்கு U11, U12, U13, 0, U22, U23, 0, 0, U33. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரது தான் A. ஸோ வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. அதையும் ஏவையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரோ எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம். U11 வந்து 2க்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி U12ன்றது வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்குது. U13ன்றது வந்து 4க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ வந்து அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு காலம் எலமெண்ட்ஸோட இந்த காலம் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணோம் அப்படின்னா U11க்கு நமக்கு ஆன்சர் தெரியும். இப்போ L21க்கும் L31க்கும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். U21, U11ம் 8க்கு ஈக்குவலாக இருக்குது. U31, U11 வந்து 4க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ வந்து எடுத்து எழுதிக்கிறோம். U11க்கு வேல்யூ தெரியும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 2. அப்போ L21 வந்து 8 டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 4. அதே மாதிரி L31, U11 இஸ் ஈக்குவல் டு 4. L31, U11 வந்து 4. அதை எடுத்து எழுதிக்கிறோம். U11ஓட வேல்யூ வந்து 2. ஸோ இந்த 2 இந்த சைட் கொண்டு வந்தோம்னா டிவைட் பை 2ன்னு வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா L31 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போது ஃபஸ்ட் ரோ எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஃபஸ்ட்டு காலம் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து செகண்ட் ரோ எலமெண்ட்ஸில் ரிமைனிங் இருக்கிற இந்த 2 எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கம்பேரிங் செகண்ட் ரோ எலமெண்ட்ஸ் L21, U12 ப்ளஸ் U22 இஸ் ஈக்குவல் டு -3. இப்போது U12ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1. அதே மாதிரி U21ஓட வேல்யூவும் வந்து தெரியும் 4. இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். U22க்கு வேல்யூ தெரியாது, ஸோ U22 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 4 into 1 plus U22 is equal to -3. இந்த 4 வந்து இந்த சைடு வந்ததுன்னா -4, ஸோ வந்து -7. U22 is equal to -7. இப்போ அடுத்து வந்து இந்த எலமெண்ட்டும் ஈக்குவேட் ஆகுது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். L21, U13 plus U23 is equal to 2. L21ஓட வேல்யூ வந்து 4. U13ஓட வேல்யூ வந்து 4. ஸோ 4 into 4 வந்து 16. இந்த 16 வந்து இந்த சைடு வந்ததுன்னா 2 minus 16 is equal to -14. U23ஓட வேல்யூ வந்து -14. அதே மாதிரி இந்த எலமெண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து L32க்கு வேல்யூ கிடைக்கும் -9/7. அப்புறம் இந்த எலமெண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா U33க்கு வேல்யூ கிடைக்கும் -23. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Lோட வேல்யூஸ்க்கும் Uவோட வேல்யூஸ்க்கும் சப்ஸ்டியூட் பண்ணி A ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து எழுதுகிறோம். A ஈக்குவல் டு LUவா, ஸோ வந்து Lோட வேல்யூஸையும் Uவோட வேல்யூஸையும் எடுத்து எழுதுகிறோம். A ஈக்குவல் டு LU, ஸோ வந்து Lோட வேல்யூ வந்து 100. அடுத்து வந்து L21ஓட ஆன்சர் வந்து 4. ஸோ 4 இங்கே போட்டுக்கிறோம். அடுத்து வந்து L31 வரும். இங்கே L31ஓட ஆன்சர் வந்து 2. ஸோ 2 இங்கே போட்டுக்கிறோம். அடுத்து வந்து L32ஓட ஆன்சர் வந்து -9/7. இப்போது கண்டுபிடிச்ச U11, U12, U13, U22, U23, U33ஓட வேல்யூஸ்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி L21, L31, L32 இதோட வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ வந்து A is equal to LU. இப்போது நமக்கு வந்து இந்த X வேல்யூ தான் வேணும். UX is equal to Yன்னு இருக்கா, இதில் வந்து நமக்கு X வேல்யூ தான் வேணும். X வந்து அன்னோன்னு, Yயும் வந்து அன்னோன் தான். Yயை கண்டுபிடிக்கிறதுக்கு LY is equal to Bன்ற ஃபார்முலாலேருந்து Yயை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ வந்து LY is equal to Bயும் Lயும் வந்து நோன் வேல்யூஸ். இப்போ Y வந்து அன்னோன்னு, Yக்கு வந்து X1, X2, X3ன்னு நம்ம வந்து வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். Lோட வேல்யூவை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். Bயோட வேல்யூ வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் இருக்கிறதுலாம் Bயோட வேல்யூவா, அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இப்போது இதை வந்து ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு வந்து x1 is equal to 12ன்னு கிடைக்கும். அப்புறம் வந்து 4x1 plus x2 is equal to 20 எழுதுவோமா? x1 is equal to 12 ஸோ வந்து அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x2 is equal to -28. அதே மாதிரி x3க்கும் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை வந்து 30யோட ஈக்குவேட் பண்ணுறோம். அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x3க்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ x1 x2 x3ன்ற வேல்யூ வந்து எடுத்து எழுதிக்கிறோம் y is equal to அப்படின்னு. இப்போ இந்த yயோட வேல்யூவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ux is equal to yல y வந்து அன்னோனாக இருந்தது. இப்போ y வந்து நோன் ஆயிடுச்சு. இப்போ அன்னோனாக இருக்கிற x வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். x வேல்யூ தான் இந்த xyzோட வேல்யூ தான் வந்து இந்த x வேல்யூ. அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ux is equal to y. இந்த uன்றது இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான் வந்து u. அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். xோட வேல்யூ வந்து xyz. ஒய்யோட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிச்சோம். 12 -28 -27 அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இப்போ இதை திருப்பி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா z is equal to 1, y is equal to 2, x is equal to 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன்ஸில் xyzக்கு பதிலாக இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் இருக்கிற ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2x + y + 4z is equal to 12ன்னு இருக்குது. அதில் xக்கு பதிலாக 3னும் yக்கு பதிலாக 2னும் zக்கு பதிலாக 1னும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 12 வந்துருச்சு. ஸோ வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் கரெக்ட் தான் அப்படின்னு அர்த்தம்.